ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, இந்த மேச ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னா அதனுடைய அதிதேவதை முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய அருளால நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலன் நம்ம தொடங்கியிருக்கோம். இந்த வைகாசி மாத பலன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல என்னென்ன நல்ல நாள்கள் இருக்கு, என்ன முகூர்த்த நாட்கள், என்ன நல்ல காரியங்கள் செய்யலாம், சுப காரியங்கள் செய்யலாம், இதனால என்னென்ன நன்மைகள், எல்லா விஷயமுமே நம்ம சொல்லியிருக்கோம். மெயினா இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில், அதனுடைய தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கத்திரி வெயில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே தொடங்கிடுது. வைகாசி 18ஆம் தேதி வரைக்குமே அது ஓடி இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 4/5/2024 இருந்து 31/5/2024 வரைக்குமே இந்த வெயிலினுடைய தாக்கம். இந்த 21ஆம் தேதி அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் 22ஆம் தேதி, வைகாசி 22ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விசாக நட்சத்திரம் அதுல வரும். இந்த வைகாசி விசாகம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு நாள். முருகனுடைய அதாவது மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த மாதிரி நட்சத்திரம் உள்ளவங்க, விருச்சக ராசி, மேச ராசி,
இந்த மாதிரிலாம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரமாகப்பட்டதும் சரி, இந்த வைகாசி மாதமும் சரி, நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு. அப்போ ஒரு சில ராசிகள் மட்டும்தான் இதுல பலன் பெறுமா அப்படின்னா, 12 ராசிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி ஒரு சில ராசிகளை பார்க்கிறார். அப்ப அந்த பார்வை என்பது வந்து மிக மிக ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அப்ப அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப சூப்பரான நல்ல கிரகம்ல குரு அப்படின்னாலே குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றான். குரு வந்து பொன்னன், தங்கத்துக்கு அதிபதி, பெரும் பணத்துக்கு அதிபதி, குழந்தை ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அது குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நிலையில இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த ஒரு கரு உருவாகிறதும் வந்து எந்தவித தடை தாமதங்கள் இல்லாம ஆகும். அது ஒரு பெரிய விஷயம். இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்கிரன் அங்க இருக்கு. வைகாசி 3ஆம் தேதியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறியறாரு. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று இந்த சித்திரையில இருந்து வைகாசிக்கு மாறி, இந்த வைகாசிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை முழுமையா பாருங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த வைகாசி மாத பலன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேசராசி. மேசராசியில குரு பகவான் உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம குருவா இருந்தார். ஜென்ம குருவா இருந்து உங்களுக்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், இது மாதிரி அதாவது அடிப்படை கல்வி, சிறு சிறு குழந்தைகள்லாம் பாருங்க வந்து படிப்புல மந்தமா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் படிப்புல செம்மையா இருக்கும் இந்த மேசராசி. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா நீங்க உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தடுமாறி படாத பாடுபட்டு அவமானங்கள், பண வரவு செலவுகள்ல ரொம்ப லோ லெவலுக்கு போறது, சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது, சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாமே சந்திச்சு இன்னைக்கு ஒரு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பாக்கியஸ்தானத்து அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான், அவர் உங்க ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானமான வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்க வாக்குகள் பலிதமாகும், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியும். தனம் அப்படின்னா பணம், அந்த பணத்துக்கு உண்டான சோர்ஸ் வழிகள் கிடைச்சிடும். அப்ப நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிகளை காமிக்கக்கூடியது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. சனி பகவான் கொடுக்க இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சனி ஈஸ்வரனுக்கு நிகரான ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப அவருக்கு நிகர் வந்து அவரே மட்டும்தானே தவிர வேற யாரும் இது பண்ண முடியாது. அவருடைய பயண காலங்கள் ஒரு கட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருஷம். இந்த 7.5 சனியினுடைய தாக்கங்கள் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்களுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். கொடுக்கையில ஆரம்பம் அவர் பிடிக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு பிடிப்பாரு, கெடுத்துட்டு விலகுவாரு. ஆனா கெடுத்துட்டு ஒரு சில நேரத்துல பிடிப்பாரு, ஆனா அவர் விலகும் பொழுது கொடுத்துட்டு விலகுவார். அப்போ அவருடைய நிலையாகப்பட்டது எந்த நிலையிலையும் அவர் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறது அவர் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருந்துடும், எல்லாருக்கும் கெட்டாத அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் இல்லை. அதைத்தான் நம்ம சொல்றோம், இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா இந்த குழந்தைய தத்து கொடுத்துருங்க நம்ம சொல்றோம்ல. இந்த குழந்தைய தத்து கொடுத்துருன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? 4, 8, 12லயோ இல்ல விரயஸ்தானத்திலேயோ இல்ல ஒரு நல்ல சூழ்நிலை இல்ல, அஸ்தமனமோ வக்ரமோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தைய வந்து தெய்வ குழந்தையா தத்து கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து ஒரு வழக்கமாவே இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மேச ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அவருடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அவருடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அவருடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அவருடைய 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்தை குறிக்கும். அப்ப இந்த ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறது
லோன் வாங்கி பேங்க்ல வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், வெளியூர் வெளிப்பயணங்கள், நில சம்பந்தமான இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஏதேனும் ஒரு சுபகாரியங்கள் பண்றாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்லயோ வெளியிலயோ லோன் வாங்குறது கண்டிப்பா கடன் அனுப்பணும். ஏன்னா அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பார்வைக்கு பலன் உண்டு. அடுத்து வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறதுனால இந்த மேசராசியை பொறுத்தவரை இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து உங்களால என்னமே பண்ண முடியல, சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாதகமாவே இல்லை, தலைகீழா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு சாதகமா மாத்திக்கக்கூடிய ஒரு வழிகள் பிறக்கும். குருவினுடைய வேலை எங்கே இருந்தாலும் அவருடைய சுபமான வேலையை வளர்க்கறது அவருடைய வேலை. கெட்ட இடமா இருந்தாலும் சரி, நல்ல இடமா இருந்தாலும் சரி. அப்ப அந்த கெட்ட இடத்தையும் பார்க்கும்போது அந்த கெட்ட இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட அதுல உண்டு, கண்டிப்பா நடக்கும். 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. தொழில்ல இருந்து வந்த நஷ்டங்கள், தொழில் புதுசா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதாவது தொழில இது வரைக்கும் பண்ணிட்டு இடையில விட்டுட்டவங்க எல்லாருக்குமே இது ஒரு பொன்னான காலம். ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்னொரு தொழில் சேர்த்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இப்ப கிடைக்கும், அவரவருடைய நிலையை பொறுத்து. ஒருத்தர் வந்து கூலி வேலை பார்க்கணும்னு ஒரு விதி இருக்கு அப்படின்னா அந்த தொடர்புகள் அப்படியே இருக்கும். அவர் வந்து தொழில் பண்ணக்கூடாது, தொழில் பண்ணாரா நஷ்டத்தை ஒன்று பண்ணுவார். அப்ப அவருக்கு அந்த விதியினுடைய அம்சம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்துக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகம், விதி ஜாதகம், நம்ம பிறந்த உடனே எழுதுறதுதான் ஜனன ஜாதகம், விதி ஜாதகம், பிறப்பு ஜாதகம் எல்லாம் சொல்றது அதுதான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த ஜனன ஜாதகத்தை வச்சு நீங்க பிறக்கும் பொழுது அந்தந்த கிரகங்களுடைய நிலை என்ன, எங்கெங்கே இருக்கு, சுபரா இருக்கா அசுபரா இருக்கா, நல்ல நிலையில இருக்கா, அது ஒண்ணு. நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், இன்னைக்கு நடக்கக்கூடிய உங்களுக்கு நடைமுறையில செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நல்லா இருக்கா, நல்ல இடத்துல இருந்து நடத்துதா, அதை பார்த்துக்குங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில கோச்சார பலன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதகமா உங்களுக்கு இருக்கா, அதெல்லாம் பார்த்து ஒரு வழியில வந்து வழி நடத்தி போகும் பொழுது எந்த விதமான தோல்வியை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. நேரம் சரியில்லை அப்படின்னா அதுல உள்ள போகக்கூடாது, நேரம் நல்லா இருக்கப்ப தாராளமா உள்ள இறங்கி அதை செயல்பாடு பண்ணலாம். அப்ப வெற்றியை காண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிடும். இதுதான் எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில இருந்தாலுமே எல்லாருக்குமே இதுதான் ஒரு பொதுவான பலன். அப்ப இந்த மேச ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் செவ்வாய், செவ்வாய் அப்படின்னா முருகன். மேக்சிமம் இந்த மேசராசியினுடைய நேர்கள்லாம் வந்து பாருங்க முருகனுடைய வழிபாடு கண்டிப்பா அவங்க செய்வாங்க. முருகனுடைய அம்சத்துல பேரு வச்சிருப்பாங்க. பாலமுருகன், சரவணன், பாலசுப்ரமணியன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரன் இந்த மாதிரி எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா முருகனுடைய அம்சத்துல அவங்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அவருடைய அனுக்கிரகங்கள் அந்த பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட அவருடைய அனுக்கிரகங்கள் வந்து நல்லாவே இருக்கும், அந்த வைப்ரேஷன் அவருக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். எந்த வகையிலையுமே ஒரு தெய்வீகம் ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தெய்வத்தினுடைய அடிப்படையில் அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எல்லாமே வந்துடும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த மேசராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. இதிலும் வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரமுமே ஒவ்வொருத்தரும் இந்த ஒரே ராசியா இருந்தாலும் வெவ்வேறு குணங்களை கொண்டது. ஒரு வீட்டுல 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, வேற வேற குணங்கள் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு கெட்ட இடத்துல அசுபமான இடத்துல அசுப கிரகம் இருக்கிறது வந்து நல்லதை செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம், அதுதான் உண்மை. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது உடையதுனால விநாயகருடைய வழிபாடு நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அஸ்வினி, மகம், மூலம் இது எல்லாமே வந்து கேதுவுடைய நட்சத்திரம். ஆஞ்சநேயர் வழிபாடு தாராளமா பண்ணலாம். சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் வழிபாடு பண்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரியெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரம்
இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அந்த வாழ்க்கையில ஒரு காரு, பங்களா, பெரிய வீடு, அலங்காரம், மாளிகை, நல்ல சொகுசான காரு, நகை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாழ்க்கையில என்ஜாய் பண்ணி வாழணும். நீட்டான ட்ரெஸ்ஸு, நேரத்துக்கு அந்த ஒரு வாசனை திரவியங்கள், இப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு இதில் போகக்கூடிய ஒரு நிலை சுக்கிரனுக்கு உண்டு. அவருடைய வாழ்க்கையே சுகபோகமான வாழ்க்கை, கஷ்டப்படாத வாழ்க்கை அப்படி அமைக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஃபேன்சி ஸ்டோரு, சுக்கிரன் சம்பந்தமான வேலை பார்க்கறது, அவரவருடைய நிலையை பொறுத்து, வயதை பொறுத்து, அவரவருடைய வயதுக்கு தகுந்தாற்போல் மாற்றங்கள் அதில் உண்டாகும். திருமணமாக இருக்கு அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் அப்படின்னா சுக்கிலம்னு அர்த்தம், பெண் அப்படின்னா ஸ்ரோனிதம்னு அர்த்தம். அப்ப ரெண்டுமே ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணங்கள். அப்ப சுக்கிரனும் இல்லாம எந்த விதமான ஒரு நன்மை நடக்காது யாருக்குமே. ஒரு சுக்கிரன் அஸ்தமனமோ சுக்கிரன் நீசமோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னா அதில் கண்டிப்பா ஒருத்தருக்கு பாதிப்பு உண்டாகி அப்புறம் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பேரே இல்லை, இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்படின்னா எப்படி ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்றது அப்படின்னா, சுக்கிரனுடைய வச்சு சொல்லலாம், குருவை வச்சு சொல்லலாம். அவரவருடைய விதி ஜாதகத்துல என்ன நிலை இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் கண்டிப்பா நல்லது கெட்டது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிரன் வந்து சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சு இருக்காரு விதி ஜாதகத்துல அப்படின்னா நல்லது நடக்கும். இப்ப கோச்சார பிரகாரம் இந்த வைகாசி மாதத்துல இந்த மேசராசிலேயே சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்குமே கொஞ்சம் அஸ்தமனம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புகள்ல அது ஒரு சிலருக்கு அந்த நேரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பத்தாத சூழ்நிலையா மாறும். இருந்தாலும் இந்த மேசராசியில சுக்கிரனை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில தான் இருக்காரு, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 2ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து பயணம் செய்யறார். 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன். அதாவது வந்து நம்ம மாத பலனுடைய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது பகவான், குரு பகவான், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷக்கணக்கில் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள். இந்த வருஷக்கணக்கில் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து என்னென்ன பலனை நல்லது கெட்டது நமக்கு கொடுக்குமோ அதே பலனை ஒரே மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சூரியன், இந்த சந்திரனா இருக்கட்டும், சுக்கிரன், புதன், செவ்வாய் வந்து 45 நாள் அவரு 1.5 மாசம் சொல்லலாம். அப்ப இந்த கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள நமக்கு நன்மை செய்யறதா இருந்தாலும் அதுதான், தீமை செய்யறதா இருந்தாலும் அதுதான். நன்மையா இருந்துச்சு அப்படின்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடும். ஒரே மாசத்துல கொடுக்கணும் அப்படின்னா எப்படி லாட்டரி சீட்டு, பெரிய பெரிய பண வரவு செலவுகள், பேங்க்ல லோன் கொடுக்கறது, நீங்க சேமிச்சு வச்ச பணம் வந்து மொத்தமா கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூரியனுடைய நட்சத்திரம். அதாவது தன்னைத்தானே உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அவங்க வந்து 4 பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஹெட்டா நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுயமான ஒரு நட்சத்திரம். கிரகங்களுடைய அடிப்படையில சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மையமா வச்சு இயங்குது அப்படின்னா அந்த சூரியனுடைய தன்மை எப்படி இருக்கும், தனக்குத்தானே நிகர் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். இந்த நட்சத்திரம் மேசராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபமான ஒரு இடத்துல அவர் போய் இருக்கிறதும் அசுபமான இடத்துல இருக்கிறதும் வித்தியாசம் இருக்கு. அதாவது பலசாலி இல்லை செவ்வாயே போய் நீசமாகறாருன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கொஞ்சம் சற்று பயமான சூழ்நிலையே இருக்கும், போல்டா இறங்க மாட்டாப்புல எதுலையுமே. இதே செவ்வாய் வந்து விபரீதமா அமையுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் யாரையும் எந்த உயிரையும் துச்சமா கூட மதிக்க மாட்டான். அவனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பண்ணுவான். அப்ப செவ்வாய் ஒரு மனிதருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்துல அமையுது, நல்ல சுபரா அமையுது, அசுபரா அமையுது, பலமா அமையுது, பலவீனமா அமையுது, இதெல்லாமே பார்த்துதான்
ஒரு முடிவே நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஒரு வைகாசி மாத பலனானது நல்ல ஒரு சிறப்பான பொன்னான மாசமா அமையுது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.